Hi friends, welcome to Kirti Maggi Vlogs. இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி குக்கர்லயே ஈஸியாவும் டேஸ்டாவும் எப்படி குயிக்காவும் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 இருக்குங்க. அத நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான முக்கியமான மசாலா ஐட்டத்தை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஏலக்காய் 2 கிராம், லவங்கம் 2 கிராம், பட்டை 5 கிராம் இது ஒன்றா மிக்சியில் போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டமும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. வாங்க அடுத்ததாக பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கர் நல்லா சூடானதும் 250 மில்லி தேங்காய் எண்ணெய், 50 மில்லி நெய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று இதோட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். வாங்க அதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா 1 கிலோ சீரக சம்பா அரிசி வாங்கியிருக்கோம். இதில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கும் போது சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ அந்த அரிசியை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாங்க. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணியிருக்கோன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி ஒரு வடியில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். புதினாவை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இலையெல்லாம் சுருங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மிளகாய் பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு ஊற வச்சுருக்கோம். மிளகாய் தூளுக்கு பதிலாக இந்த மாதிரி மிளகாய் பேஸ்ட் நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ணும்போது பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கலர் பவுட்ரு, மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மிளகாய் பேஸ்ட்டோடு சரிங்க. நல்லா மிளகாய் பேஸ்ட்டு இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அடுத்ததாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கைவிடாமல் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம 15 சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இல்லைன்னா குக்கர் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாவோட அளவு பார்த்திங்கன்னா லவங்கம் 2 கிராம், ஏலக்காய் 2 கிராம், பட்டை 5 கிராம் இது ஒன்றா சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணும்போது சிக்கன் பிரியாணி சூப்பராக வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பூண்டு 100 கிராம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இஞ்சி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இஞ்சியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா சிக்கன் நம்ம 3/4 கிலோ எடுத்துருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாமே சிக்கனோட ஒட்டி வரட்டும்.
சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3 பச்சை மிளகா இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண தேவையில்லை, முழுசாகவே இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி. அடுத்ததாக சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம தயிர் 150 ml ஆட் பண்ணிக்கலாங்க. தயிரும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா தயிரும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு. இப்போ கிரேவி பதத்தில் நல்லா சூப்பராக இருக்குங்க. கறி இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு. சாஃப்டாகவும் இருக்குது கறி. அடுத்ததாக நம்ம 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா 1800 ml தண்ணி நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். 1800 மில்லி தண்ணி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா மசாலாவோட தண்ணியும் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி பிடிச்சி வரட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு லெமன் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிக்கும் போதே இந்த லெமன் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவே நல்லா மிக்ஸ் ஆயிரும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே தண்ணி வடிச்செல்லாம் எடுத்து வைக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துட்டோம்னா தான் நம்ம பிரியாணியில் அளவு தண்ணிலாம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அரிசியிலேயே தண்ணி கொஞ்சம் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். இந்த டைம்லேயே நம்ம உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை காரம் பத்தலை அப்படின்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்திருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் ஒரு டைம் 2 டைமுக்கு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பிரியாணி நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அரிசி நல்லா மலண்டு வந்துருச்சுங்க. அடுத்ததாக நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி சாதத்தை நல்லா சமப்படுத்திட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் விசில் விட்டுறாதீங்க. விசில் விடாமல் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். குக்கர் மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நான் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் பிடிச்சிருக்கோம். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சிக்கனு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. சாப்பாடும் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதுக்கப்புறமா லைட்டாக நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சிரும். இந்த அளவுக்கு உதிரியாக வரணுன்னா நம்ம லைட்டாக பரட்டி விட்டால் போதுங்க. 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அளவுகள் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் உங்களை கேட்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.